இது தொடர்பாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து தற்போது மாற்றுத்திறனாளிகள், முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியத்துடன் சேர்த்து 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? மகளிர் உரிமை தொகையோடு 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக கொடுக்கும் போதே இவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீர்களா, மற்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த சமயத்துல ஒரு விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் விதமாக படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செக்மெண்டாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு செக்மெண்டாக கவனிச்சு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் விதமாக இன்று முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு அந்த உதவித்தொகையோடு சேர்த்து இந்த 2000 ரூபாய் சிறப்பு நிதியையும் கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானதுதான். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு முதியோர் இடத்துல இருந்திருக்கும். ஏன்னா சிஸ்டம் நம்ம அரசு இயந்திரம் அல்லது பொதுவாக தனியார் நிறுவனங்கள்ல வீடு கட்டும் நிறுவனங்கள் உட்பட எல்லோருடைய சிந்தனையிலும் 15 ஒரு 65 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வசதியாக மட்டுமே நமது முடிவுகளையும் கட்டிடங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அந்த போக்கிலிருந்து முதியவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி, மாற்றுத்திறனாளிகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுவது எல்லாமே இப்ப சமீப காலமாகத்தான் வர தொடங்கி இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 பேர் நியமனம் அப்படிங்கிறது, ஒதுக்கீடு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினாரு. அவங்களுடைய காம்பன்சேஷன் அதிகப்படுத்தினதோட சேர்த்து இப்ப சிறப்பு நிதியும் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் சொல்ற அந்த பழைய உளவியல், சமூகத்துல இருக்கக்கூடிய உளவியல், ஆரோக்கியமான ஆண், ஹெல்த்தியான ஆணை மட்டுமே கருத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளோ அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களோ அல்லது வயது முதிர்ந்தவர்கள், அதன் காரணமாக பலவீனமாக உணர்பவர்களோ அல்லது பல்வேறு காரணங்களால குடும்பங்களுக்குள்ள முடக்கப்பட்ட பெண்களோ இவர்களுடைய பார்வையில் படுவதே இல்லை. அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுடைய வசதிக்காக சில விஷயங்களை செய்யணுங்கிறது பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் உட்பட பலருடைய பார்வையில் வராம இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல இது போன்ற பல்வேறு செக்மெண்ட்டுக்கும் தேவையான எல்லா பணிகளையும் அவர் செய்துட்டு இருக்கிறாரு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் முதியோர், கணவரை இழந்தவர்கள் எல்லாருக்குமான ஓய்வூதியத்தோட 2000 ரூபாய் சிறப்பு நிதியையும் வரவைக்கிற செய்தியை நான் பார்க்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜென்ராம்.